ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட சொன்னபடி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதாச்சும் மயில் வாகனம் கார்த்தி என்ன சொன்னாரோ அதுபடி ஃபாலோ பண்ணி நம்மளோட சிவனாண்டியும் முத்துவேலையும் வெளியே துரத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஊரை விட்டு. இதெல்லாம் சொல்லும் போது மயில்வாகனம் சொல்றாரு, நீ எடுத்துக்கிறது பெரிய முடிவுப்பா, இருந்தாலும் அவங்களும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தானே, அவனை எப்படிப்பா டக்குன்னு வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு நம்மளோட மயில்வாகனம். யோசிச்சுட்டு சரிப்பா, இந்த பிளான் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக சிவனாண்டியும் அவங்க சித்தப்பனையும் இந்த ஊரை விட்டு துரத்திடலாம், நீ கவலையே படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கார்த்தி சொன்னபடி பார்த்தீங்கன்னா சிவனாண்டி கிட்ட முத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அம்மனோட நகையும் முடிஞ்சா என்ன ஆவரணம் இருக்கோ அதெல்லாம் திருடி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பழைய காலத்து நகை அந்த அம்மனோட பூர்வீகம் எனக்கு தெரியும், அந்த நகையை மட்டும் திருடி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா முத்துவேல் வாயை புழக்கிறாரு. என்னப்பா இவன் கோடி கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு சொல்றான், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும் போது சிவனாண்டி யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல பணத்தை பத்தி பேசுறாரு நம்மளோட மயில்வாகனம். அப்போ பாத்தீங்கன்னா பேசினதுக்கு அப்புறம் சிவனாண்டி யோசிச்சுட்டு இருக்க. சிவனாண்டி மகனே நீ சும்மா இரு, எதுக்கு இதாவது யோசிச்சுட்டு இருக்க, சார் தான் பாரு அங்க ஊர்ல இருந்து நம்மளுக்கோசம் இந்த இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணி கொடுத்தா இவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்றாருல, அப்புறம் அதை வாங்காம நம்ம என்ன லாபம் சம்பாதிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட மயில் வாகனம் பாத்தீங்கன்னா ஒரு இந்திக்கார ஒரு இது மாதிரி, அதாவது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சேடு மாதிரி வேஷம் போட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சிங்கு கார் மாதிரி வேஷம் போட்டு என்ன பண்றாருன்னா இந்த நகையை திருடிலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த கார்த்தி கேட்கிறாரு, என்னங்க அவனுங்க நம்பிட்டாங்களா, நீங்க நான் சொன்னபடி எல்லாமே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே பக்காவா பண்ணிட்டேன் சகல, அந்த சிவனாண்டி தான் கொஞ்சம் யோசிச்சான், எனக்கே நெஞ்சுக்குள்ள பயம் வந்துச்சு, என்னடா இவன் யோசிக்கிறானே, ஒருவேளை நம்மளோட கதையை கண்டுபிடிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கண்டுபிடிக்கல. அவன் சித்தப்பா பணம்னு சொன்னதும் வாயை பொழந்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டான். நீ கவலையே படாத, அவனுங்களை கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டே இந்த ஊரை விட்டே துரத்திடலாம், அப்புறம் இந்த சுத்துப்பட்டிக்குள்ளேயே அவனுக்கு இருக்க முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்த்தி சொல்றாரு, இன்னைக்கு அவங்க நைட்டு கோயிலுக்கு வரட்டும், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கார்த்தி வேணும்னு பாத்தீங்கன்னா நகையை போட்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு பூட்டி வச்சிருக்காங்க அந்த கோயில. அப்போ பாத்தீங்கன்னா சிவனாண்டியும் அதுக்கப்புறம் முத்துவேலும் அந்த கோயிலுக்கு வராங்க. இவங்க நகையை திருடுற அந்த எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அம்மனோட நகையை திருடுறத மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா சிங்குக்கார மாதிரி நம்மளோட மயில் வாகனம், சரி சரி சீக்கிரம் எடுத்து கொடுங்க, பாதி நான் ஷேரை கொடுத்துட்றேன், முழுசா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் அதே மாதிரி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா சிவனாண்டி சொல்றாரு, ஒரு 5 நாளைக்கு இந்த நகை எங்ககிட்டயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க கேட்கறத விட நான் அதிகமா நான் உங்களுக்கு கரெக்டா எடுத்து கொடுத்துட்றேன், ஏன்னா உடனே கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வரும், அதனால கொஞ்ச நாளைக்கு எங்ககிட்ட இருக்கட்டும், ஊரோட நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்க இந்த நகையெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சரி சரின்னு சொல்லிட்டு சிங்குக்கார், அதாவது நம்மளோட மயில் வாகனம் என்ன பண்றாரு, அந்த நகையை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு சரிப்பா நீ சொன்ன மாதிரி நகையெல்லாம் கொடுத்துட்டேன், நான் காசு கொடுத்துட்றேன், இன்னும் 4 நாள் வெயிட் பண்ணுவேன், கரெக்டா அந்த நகையை எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் நகை எல்லாத்தையும் எடுக்கிறத கார்த்தி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஊருக்குள்ள பூசாரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும் போது கரெக்டா கார்த்தி கொடுத்த நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்திக் தெரியும் நம்ம என்ன யார் எடுத்தா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட விஷயம் போகும்போது கார்த்திக் தெரியாத மாதிரிதான் நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ சிவனாண்டி, ஆமா ஆமா இந்த ஊர்ல நகையை வேற ஆட்டிய போடுறாங்களா பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, எதுவுமே தெரியாத மாதிரி சிவனாண்டி இந்த ஊர்ல அம்மனுக்கே இவங்க நடத்துற ஒரு விஷயம்லாம் எதுவுமே பிடிக்கல, அதனாலதான் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு, நான் சொன்னா நீங்களாம் கேட்க மாட்டீங்க, எப்ப பார்த்தாலும் ராஜா சேதுபதி குடும்பம் தான் பெரிய ஆளுங்க, அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருப்பீங்க, இது ஒரு தடங்கள்ல இது வரைக்கும் பல தடங்கள் வந்துருச்சு, ஆனாலும் கேட்கற மாதிரி நீங்க இல்ல அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காரு.
இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து கார்த்தி வந்து சும்மாவே வந்து நகையை வந்து தேடி அலையிற மாதிரி அலையிறாரு. அப்போ முத்துவேல் வந்து, தம்பி எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா, நம்ம நகையை கையில வச்சிருக்கோன்றதை அந்த கார்த்தி கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் கண்டே பிடிக்க முடியாது, நம்மளே அடிக்கடி போகாத ஒரு இடத்துல தான் அந்த நகையை நான் வச்சிருக்கேன், அவன்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா மயில்வாகனம் ஆகிய நம்மளோட அந்த ஒரு விஷயத்துல, அதாவது இவர் வந்து சேடு வேஷத்துல ஃபர்ஸ்ட் இருந்தார், இப்போ வந்து அந்த சிங்கு வேஷத்துல இருந்த அவருக்கு வந்து இங்க இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரியும். அதனால வந்து அவருமே வந்து இப்போதைக்கு கம்மன் இருக்காரு. இப்போ அந்த நகையை வந்து கொடுக்கறத வந்து வீடியோ எடுத்து அந்த மொத்த ஆதாரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊர் தலைவர்கள்கிட்டயும் ஊர்க்காரங்கிட்டயும் காட்டிடுறாங்க. காட்டினதுக்கு அப்புறம் நீ என்னோட ஒரு விஷயத்துல வந்து எவ்வளவு வந்து நீ வந்து இப்படிலாம் வந்து நடந்திருப்ப, இந்த ஊர் வந்து உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு கேவலமா போயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சிவனாண்டிய. இப்போ நம்மளோட சிவனாண்டி கையும் காலமா மாட்டிக்கிட்டாரு. கார்த்தி வந்து எல்லா எவிடன்ஸையும் வந்து காமிக்கும் போது சிவனாண்டி இப்படிப்பட்ட ஆள் தானா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அப்போ ஊர் தலைவர்ல இருக்க ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு அப்பயே தெரியும் தம்பி, இவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க பண்ற ஒரு விஷயமே இவனுக்கு சுத்தமா பிடிக்கல, ஏதாச்சும் ஒரு தடங்கள் சொல்லிட்டே தான் இருந்தான், அதே மாதிரிதான் இப்போவும் நடந்திருக்குது, இவன் எப்பயுமே வந்து இந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான், அதே மாதிரி இப்போ வந்து இந்த விஷயத்த வந்து அம்மனோட நகைக்கு ஒரு ஊரு வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து நினைப்பாங்க, இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாரு, நம்மளோட அம்மனோட நகையை போய் தாலி முதல் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி இன்னொரு வெளியூருக்காரங்கிட்ட விற்கிறதுக்கு தயாராயிட்டான், இப்போ வந்து இவனை விடவே கூடாது, போலீஸ் கிட்ட தான் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லைங்க, இப்படிப்பட்டவர் நம்ம ஊருக்கு தேவையில்லை, இந்த ஊரை விட்டு வெளியே துரத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரகலாவுக்கு வந்து தெரிய வருது. இந்த மாதிரி சந்திரகலா சிவனாண்டி வந்து ஊரை விட்டே வந்து வெளியே துரத்துறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த கார்த்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா இருக்காங்க. இப்போ வந்து கும்பாபிஷேகம் வந்து எப்படியாச்சும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்தி வந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாரு. சிவனாண்டி இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிருக்கோம், அப்படி இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கார்த்தியும் அந்த மாதிரி மயில்வாகனம் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. நம்மளோட கார்த்தியோட பிளான் தான் திருப்பியும் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்மளோட சிவனாண்டி வந்து யோசிக்கிறாரு, ச்சே நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்டோமே, அப்பயே வந்து இந்த ராஜராஜன் விஷயத்திலே வந்து இந்த மயில்வாகனம் வேஷம் போட்டு ஏமாத்தினான், அது நம்ம மைண்டுக்கு வராம இப்படி பணத்தை ஆசை காட்டி ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளோட மயில்வாகனம் தான் வந்து இந்த மாதிரி கெட்ட போட்டு வந்து இப்படி வந்து சிங்கு மாதிரி ஒரு வேஷம் போட்டு எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட மயில்வாகனம் சிவனாண்டி கிட்ட போய் பேசுறாரு, ஆமா ஆமா நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ என்ன வேலைலாம் பண்ண, சரி நான் தான் வந்திருக்கேன்னு, சரி என்ன மாதிரி இன்னொருத்த வந்தாலும் நீ இந்த வேலையை தானே பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம சிவனாண்டி வந்து முத்துவேலை திட்டாரு, பாத்தியா மாமா எப்படி ஆயிடுச்சு பாரு நிலைமை, நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஏதோ ஒரு தில்லுமுள்ள பண்ணுவான்னு சொல்லிட்டு என் மனசுக்கு அப்பவே பட்டுது, நீ தான் பணத்தை தூக்கி காமிச்சதும் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சொல்லி ஆசை காட்டி இப்படி எடுத்துட்டு வந்து என்னை அவமானம் பண்ண வச்சுட்ட, இப்ப நம்ம ஊரை விட்டு வெளியே போற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சந்திரா கிட்ட நான் எப்படிதான் பேசுவேன், எப்படி மூஞ்சில முழிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி நினைச்ச மாதிரி சிவனாண்டி மேல ஒரு பழி விழுந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.